வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். திருப்பாவையில் இதுவே நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பும் கடைசி பாசுரம். கண்ணன் துயில் விலக இன்னும் 2 பாசுரங்கள் உள்ளன. கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குலப் பெண்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலழாய். தேவர் கூட்டத்துக்கு தலைவர்கள் 33 பேர், 8 வசுக்கள், 11 ருத்திரர்கள், 12 ஆதித்யர்கள், 2 அஸ்வினி தேவர்கள். தேவர் கூட்டத்துக்கு தீவினைகள் நோக்கி செல்வதற்கு முன்பாகவே, இன்னல்கள் ஏற்படுவதற்கு முன்பாகவே அவர்கள் அச்சத்தை விலக்கி காத்தருளும் நாயகனே, கண்ணனே, கண்விழிப்பாயாக, செப்பமுடையாய் திரளுடையாய், நேர்மையான சொரூபம் கொண்டவன் செப்பமுடையாய், வலிமை மிக்கவன், சாதுரியமிக்கவன், எங்கும் நிறைந்த பரம்பொருளே திரளுடையாய். இப்பாசுரத்தில் பரமனின் பக்தரை பேணும் பாங்கும் பகைவரை அழிக்கும் தன்மையும் பாடப்பட்டன. இவ்விரு குணங்களும் தான் செப்பமும் திரளும். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அனைவரையும் சமமாக பாவித்தலும் அடியவர்க்கு துன்பம் தரும் பகைவர்களின் செருக்கை அழிப்பவனும் இந்த விமலன். விமலா என்பதற்கு தூயவனே என்று பொருள். விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். மென்மையான உதடுகளும் மெல்லிய தனங்களும் மெல்லிய இடையும் உடையவளே திருவே திருமகளே துயிலழாய். உக்கமும் தட்டொழியும் தந்துவுன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். நோன்பிற்கு தேவையான மங்களப் பொருட்கள் விசிறியையும் கண்ணாடியையும் வழங்கி உன் கண்ணனையும் உன் கணவனான கண்ணனையும் எங்களுடன் அனுப்புக. ஒக்கமும் தட்டொழியும் என்பது இங்கு அகங்கார மமக்காரங்களை நீக்கி மெய்ஞானத்தை அருள்க என்று வேண்டுதல். ஒக்கமும் தட்டொழியும் என்பதற்கு அகங்கார மமக்காரங்களை நீக்கி மெய்ஞானத்தை அருளுதல் என்று பொருள். இப்போதே எம்மை நீராட்ட என்பதற்கு உடனே எங்களுக்கு மோட்ச சித்தியை அருள வேண்டும் என்று அடியவர்கள் வேண்டுகிறார்கள். ஆயர்குலப் பெண்கள் வேண்டுகின்றனர். நீராட்ட என்பதற்கு பரமனுடன் ஒன்றர கலப்பது என்பதையே உள்ளர்த்தமாக கொண்டிருக்கிறது இப்பாடலில். தேங்க்யூ.